ரூபா சம்பாதிக்க வக்கல்ல வீடிக்க மட்டும் கத்து வச்சிருக்கேன். என் பொண்ணு வர டைம் ஆச்சு, சீக்கிரம் காஃபி போடு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்த சந்தனா, ஏமா காஃபி சாப்பிடுறியா? இப்ப வேணாம், ஹரிஷை பார்த்து, கொஞ்சம் பேசணும் வா. ஏமா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இவன் பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் இல்லம்மா, ஆபீஸ் விஷயம். சரி, காஃபி கொடுத்துட்டு போ. தன்னுடைய அறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரிஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான். தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க வலிக்குது? அப்படி இல்லை சந்தனா. இப்படியே தண்ட சோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா? ஐயோ, அவன் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல. அவங்ககிட்ட நான் வேலை செய்யணுமா? அவன் எவ்வளோ கெட்டவனு உனக்கு தெரியல. பொறுப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம். ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அப்படி இல்லை சந்தனா. போதும் என்று கை காட்டிய சந்தனா, என் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களையெல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது. நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர, நான் போறேன் சந்தனா.